வணக்கம் தோழர். வணக்கம். இன்று தமிழ்நாட்டினுடைய வேளாண் பட்ஜெட் ஏமாற்றத்தை அளிக்குது, திருப்தியா இல்லைன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தாவேக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோட்டு போட்ட விவசாயின்னு சொன்னார்ல வேளாண் அமைச்சர். கோட்டு போட்ட விவசாயி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. அதேதான். அப்படின்னா அந்த லட்சணம் தான் பட்ஜெட்டும். நம்ம அந்த பட்ஜெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட இந்த விளையாட்டுத்தனம் இருக்குல்ல, அதை முதல்வரை பாராட்டுறது எந்த சீரியஸான எதுவும் இல்லை, திட்டங்களும் இல்லை. ஒன்றே ஒன்று தான் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு. வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கும் திட்டம் 6.5 கோடி ரூபா. இல்ல புரியலையே, இந்த அப்படி திட்டத்தை ஒரு திட்டம் புரிஞ்சுக்க இருக்கு. முடியலையே. இல்லை வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கணும். ஏன்னா வாழை கொலை தள்ளுது இல்லையா, அப்போ மரம் சாயும். சாயறதுக்காக இது கொடுப்பாங்க, அந்த மூங்கிலோ அல்லது சவுக்கு கட்டையோ கொடுத்து அதை தாங்கி வைப்பாங்க. அது உண்டு. அதை ஒரு ஸ்கீமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இல்ல அப்ப அவ்வளவு மைன்யூட்டா இந்த அரசு கவனிச்சிருக்காங்களே பிரச்சனைகள்லாம் இருக்க விவசாயிகளுக்கு. தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு இல்லை, விவசாய பரப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 லட்சத்துலேருந்து 60 லட்சம் ஏறி இறங்கும். சில சமயம் சில இடம் போட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. பட் 50லேருந்து 60 லட்சம் ஹெக்டேர். மக்கள் தொகையில் 40% விவசாயத்தை சார்ந்திருக்காங்க. ஆனால் நம்முடைய வருவாயில் அல்லது ஜிடிபியில் விவசாயத்தோட பங்கு 12%. அப்போது 40% ஆட்கள், 12% ஜிடிபி. அதாவது வருமானம் அப்படின்னா என்ன ஆகும்? அதை விட கம்மியாக தான் இருக்கும். 40% மாணவர்களுக்கு 12% இது போதுங்கும்போது உணவு தேவைக்கான இது அங்கேருந்து வரணும், மக்களோட பால் தேவை அங்கேருந்து வரணும், காய்கறி விவசாயிகள்டேருந்து வரணும். அப்படிங்கும்போது வேளாண் பட்ஜெட்டுங்கிறது பொது பட்ஜெட்டுக்கு ஈக்குவலான முக்கியத்துவத்தோடு இருக்கணும். அப்படி முக்கியத்துவமான திட்டங்கள் எதை பார்த்தீங்க? நம்ம ஆல்மோஸ்ட் எதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் இலவச மின்சாரம், ஆமாம் அதே தொடருது. இலவச மின்சாரம் தொடருதுன்னா காவேரி வரல, காவேரி தண்ணி கிடையாது, இந்த போகத்துக்கு கிடையாது. ஏற்கனவே போட்டவங்க போர்வெல் தண்ணியை தான் போட்டாகணும். அப்போது அந்த பாசன பரப்புக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் உங்களுக்கு இருக்கணும்ல. காவேரி விவசாயிகளுக்குன்னு 2 பிரச்சனை. இப்போ பயிரிடாமல் போனவங்க, இப்போ இந்த பகுதிகளில் இப்போ நிலம் வச்சுருக்கிற விவசாயிக்கு என்ன நட்டம்? அவங்க விளைய வைக்கலை, அவங்க சும்மா இருப்பாங்க அல்லது லேட்டாக பயிரிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதத்துக்கு வேலை இல்லைன்னா கூலி விவசாயி என்ன செய்வான்? அவனுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? இப்போ மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு பணம் தர்றாங்கல்ல, 8000 ரூபா பணம் தர்றாங்க. அது எதுக்காக? அவங்களால வேலைக்கு போக முடியாது, அதுக்காக நம்ம அவங்க குறைந்தபட்ச வாழ்வாதாரத்துக்கான தொகையை தரணும்னு தரோம். அப்போ கூலி விவசாயி இத்தனை இடத்துலையும் கூலி விவசாயி இருக்கான். எவ்வளவு நிலம் பயிரிடப்படாமல் தரிசாக கிடக்கு. அப்போ அந்த பாதிக்கப்படுற கூலி விவசாயிகளுக்கு என்ன தர்றது? அதை மாதிரி ஏதாவது பேசுனாங்களா? இல்லை. ஆனால் விஜயை பேசி இவர் அப்படி அவர் இப்படின்னு சொல்லி சபாநாயகரே எதுனா நம்மளை விட பயங்கரமாக இருக்க இந்த பையன் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி அவர் சபாநாயகர் வான் பண்ணுற லெவலுக்கு இருக்குது. இந்த வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்குற ஸ்கீம்லேருந்து பருத்தி இதெல்லாம் உற்பத்தி, நீங்கள் பல்சஸை உற்பத்தி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவில் தானியங்கள், பிற தானியங்கள், அரிசி இது இல்லாமல் இந்த பருப்பு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, பருப்பு வகைகள் உற்பத்தி 50% குறைவு. நம்முடைய தேவைக்கு பாதியை இம்போர்ட் தான் பண்ணுறோம். 100 கிலோ செலவாகுதுன்னா இந்திய மக்களோட பயன்பாட்டில் 50 கிலோ வெளிநாட்டிலேருந்து வருது. எண்ணெய் வித்துக்கள் அதை விட ஜாஸ்தி இருக்குது. அப்போது இதை ஒரு 200 கோடி ஸ்கீமை கொடுத்து நீங்கள் அதுலேருந்து என்ன ப்ரொடக்டிவாக எடுக்க முடியும்? அது கடலில் பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி. அது நீங்கள் அதை நோக்கி நகர்த்தணுன்னா அந்த முதலீடு ரொம்ப பெருசாக இருக்கணும். நீங்கள் போடுறது கூட இல்லை. இது குறித்த விஷன் இருக்கிற மாதிரியே கூட நமக்கு வேளாண் பட்ஜெட்டில் நமக்கு தெரியல. அப்புறம் மைக்ரோ இரிகேஷன், இது எல்லாமே வருஷம் நடக்கிறது தான். இது எல்லாமே புதுசாக ப்ராக்ரெசிவாக அல்லது இன்னோவேட்டிவாக புதிதாக கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒன்றோ அல்லது ஆராய்ச்சிக்கு ஒதுக்குறதோ அதை மாதிரி எதுவுமே இல்லை. இந்த சோலார் பிளேட்லாம் உள்ள கொண்டு வர போகிறாங்க விவசாய நிலங்கள் என்ற மாதிரி அது ரொம்ப காலமாக இருக்கிறது. அது என்ன ரொம்ப காலமாக இருக்கிறது. சோலார் மின்சாரம் கொடுக்கறதுங்கிறது அதில் ப்ராக்டிக்கலாக இருக்கிற சிரமங்கள் இருக்கு இல்லையா, அதை அவங்க அட்ரஸ் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போ நெல்லே தான் போடணுமா? இப்போது ஒரு ரொம்ப சிம்பிளான கேள்வி. அரிசி விலை 15 ரூபா ஏறி இருக்குது. இப்போ 15 ரூபா ஏறி இருக்குது, அரிசி விலை ஏறி இருக்குதுன்னு சொன்னால் அப்போது நமக்கு நெல் போதுமான அளவு இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன் அந்த அரிசி விலை ஏறி இருக்குங்கிற மாதிரி ஏதாவது விவசாயத்துறை அமைச்சர் பேசி நம்ம கேட்டோமா? இல்லை. இப்போது ஆவின் பால் சென்னையில் கிடைக்கல, ஆவின் பால் கிடைக்கிறது குறையுது. பால்வளத்துறை தனி தான், பட் எனிவே அது விவசாயிகள் பால்வரம் இதெல்லாம் கனெக்டடுங்கிறதுனால இது தொடர்பில் ஏதாவது கவர்மெண்ட்டில் ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்தாங்களா? இப்போ சென்னையில் ஆவின் பால் கிடைக்கல. இப்போ ஆவின் பால் கிடைக்கலன்னா நமக்கு ஜென்ரலாக மைண்ட் செட் தோணும், ஆவின் பால்னா என்ன, திருவிழா பால் இருக்குது, அந்த பால் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம்.
தமிழ்நாட்டு பால் கம்பெனிங்க அப்படின்னு கணக்கெடுத்தோன்னா இப்போ ஆவின் அரசாங்கத்தினுடைய பால் கம்பெனி அது. இப்போ அது கிடைக்கலன்னா யாருக்கு அது பலன் போக போகுது? ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு போக போகுது. ப்ரைவேட் கம்பெனிஸும் அதன் பிறகு வெளி மாநிலத்துக்கு இந்த பணம் வந்து போக போகுது. திருமலாவோ இந்த மாதிரியான பால் எல்லாமே வெளி மாநிலத்துக்கு போக போகிறோம். வெளி மாநிலத்துக்கு அந்த பணம் போக போகுது. ஆவின் அடிபட்டுச்சுன்னு சொன்னால் ரெடியாக உட்காந்துருக்கிறான் கர்நாடகாலேருந்து நந்தினி பால் இங்கே வரப்போகுது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஒரு மாதமாக தானே இந்த ஆவின் பிரச்சனை வருது. விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க? ப்ரைவேட் கம்பெனிஸ் பாலுக்கு நிறைய விலை கொடுக்குறாங்கன்னு அங்கே போகிறாங்க. ஆவின் அடிபட போகுது. அது குறித்து ஏதாவது கவலைப்பட்டாங்களா? இதற்காக கால்நடை வளர்ப்பில் கால்நடை வளர்ப்பு இவங்களுக்கு கீழே தானே வருது, அதுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? இதை மாதிரி எதுவுமே நமக்கு தகவல் தெரியல. ஆனால் வேளாண் பட்ஜெட்டை பற்றி நமக்கு வந்த தகவல் என்ன? அந்த பட்ஜெட்டை பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஆந்திராவில் திருப்பதியில் வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்டு பட்ஜெட்டுக்கு முன்னால் டெல்லியில் பட்ஜெட் போடும்போது பார்த்துருக்கீங்களா? அங்கே அந்த அலுவலகத்தில் ஆட்கள் வந்து வீட்டுக்கே போக மாட்டாங்க, ஃபுல்லாக அங்கேயே தங்கிடுவாங்க. அங்கேயே தங்கி பட்ஜெட்டை தயாரித்து பட்ஜெட் தாக்கலான பிறகு தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஏன்? பட்ஜெட் வெளியில் போகுதுன்னா அதில் இருக்கிற ஏதோ ஒரு தகவல் ஒரு முதலாளிக்கு கிடச்சி அதை வச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது பண்ண முடியும். இப்போ யூனியன் பட்ஜெட்டில் எதனால் அதை தடுக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பொருளுக்கு வரி போட போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துருச்சுன்னா அதற்கு எதிரான அந்த சைடு இருக்கிற ஒரு பொருள் வந்து தன்னோட விலையை ஏற்றலாம். அல்லது இவங்களோட ஷேர் மார்க்கெட்டு குறையும்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஆட்கள் இந்த பங்கை வந்து சீக்கிரமாக விற்கலாம். இது ஏறும்னு தெரிகிற பங்கை வாங்கலாம், இறங்கும்னு தெரிகிற பங்கை நான் முன்கூட்டியே விற்கலாம். பட்ஜெட்டோட ரகசியங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. வெளி மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. வெளி மாநிலத்துக்கு பிரிண்டட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வர்றாரு. அது வெறும் பேப்பர்னு சொன்னாங்கன்னா நீ வெங்கடாச்சலபதி ஏமாத்துற, அது நிஜமான பட்ஜெட் தான் சொன்னால் மக்களை ஏமாத்துறீங்க. ரெண்டில் எதுக்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்க? இது இவங்களோட ஒரு ஃபெயிலியர். விஷன்னு ஒன்று இல்லை. இந்த விவசாயத்தினுடைய கிரைசிஸை இவங்க அட்ரஸ் பண்ணக்கூட இல்லை. விவசாய தொழிலாளர்களுக்கு இதுன்னு வச்சுருக்கோம், எவ்வளோ பேர் அதில் இருப்பாங்க. அதில் விவசாயினா வெறுமனே நிலம் வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லை, விவசாயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க யாருன்னு சொன்னால் நிலம் வச்சுருக்கிறவங்க, குத்தகை விவசாயிகள், கூலி விவசாயிகள், அதற்கான எந்திரங்களை சப்ளை பண்ணுறவங்க, இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்கோசிஸ்டம் விவசாயத்தை நம்பி செயல்படுது. அப்போது அவங்களுக்கான கடன், இல்லை ஒருவேளை போர்வெல்லில் தண்ணி வரலை அப்படின்னு ஒருத்தர், இப்போது அது வந்து ஒரு கிராமப்புற அளவில் ஏதாவது செய்கிறதுக்கு யோசிச்சிருக்காங்களா? எதுவுமே நமக்கு தெரியும். இல்லை, கடன் போது இன்னொரு பேச்சுவார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் தள்ளுபடி. இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்த வரையுமே விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி குறித்து ஏதாவது அறிவிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் விவசாயிகள் இருந்தாங்க. அவங்கள ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்டாக இது இருக்குது. இல்லை, இந்த ஏமாற்றம் முன்னாடியே வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அன்கண்டிஷனலாக விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை குறைச்சிட்டாங்க. 5000 கோடி ரூபா சொச்சம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது என்னென்னா இவ்வளவுக்குள்ளே வாங்கினாதான், இத்தனை ஆயிரத்துக்குள்ளே வாங்கினாதான் அதை குறைச்சிட்டாங்க. அது ஒரு முதல்ல அதை ஏமாத்தியாச்சு. இந்த புது சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது. அவங்க இனி வந்து கொடுக்குறதெல்லாம் இல்லை, அவங்க போகிற போக்கில் அடிச்சு விட்டது அது. இப்போது இந்த அரிசி விலை அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு ஏதாவது வேளாண் துறை அமைச்சர் தானே அதுக்கு பொறுப்பு. அரிசி விலை குறையிறதுக்கு வேளாண் துறை அமைச்சர் அது ஏதாவது பதில் சொன்னாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே ஒரு விவசாயிகளை பற்றின அக்கறையும் இல்லை, விவசாய பயனாளர்களை பற்றின அக்கறையும் இல்லை. இது எல்லாமே மாடி தோட்டத்துக்கு வெற்றி தோட்டம் வைக்கிறேன் அதுன்றதெல்லாம் இது காலங்காலமாக இருக்கிறது. மாடி தோட்டத்துக்கு சப்சிடி தர்றதுங்கிறது முந்தைய ஆட்சிகள்லேயும் இருந்தது, சோலார் பேனல் முந்தைய ஆட்சிகள்லேயும் இருந்தது, பருப்பு விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டங்கள் எல்லா காலத்துலையும். இது எல்லாமே சிறப்பான திட்டங்கள் தானே. அப்போ சிறப்பான திட்டம் மீண்டும் தொடர்வதில் என்ன கேள்வி வருது? ரெகுலர் பட்ஜெட்டு நீங்கள் ஸ்பெஷல்னு ஒன்று கிடையாது, ஒதுக்குறது இல்லை. படசை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் புதிய கிரைசிஸை நீங்கள் ஏதாவது அட்ரஸ் பண்ணிங்களாங்கிறதான் கேள்வி. இப்போ ஒரு சவால் இல்லை, 5 வருஷம் 50 வருஷத்தில் ரொம்ப குறைவான தண்ணி இந்த மாதம் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம விவசாயிகளுக்கு 50 வருஷத்தில் இல்லாத பிரச்சனை தானே இது. 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கான 15 ரூபா விலை உயர்வு இப்போ தான் வந்திருக்கு. அது இப்போ தானே செஞ்சாகணும். இப்போ போன வருஷம் ஏன் நீ மாத்திரை கொடுக்கலன்னு நம்ம கேட்க முடியாது. போன வருஷம் நோயே இல்லை, இந்த வருஷம் நோய் வந்திருக்குங்கும் போது ஏன் மாத்திரை கொடுக்கலன்னு கேட்கணும். அப்போ கம்பேர் பண்ண முடியாதுல்ல. நீ ஏன் அப்போ மாத்திரை கொடுக்கல, இப்போ மட்டும் ஏன் மாத்திரை கொடுக்குறேன்னு கேட்க முடியாது இல்லையா. இது வந்து இந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சிக்கலானது. இந்த பிரச்சனை சரி இன்னைக்கு இருக்கட்டும், அடுத்த வருஷம் எல்னினோ இன்னும் மோசமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்ட அளவு வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. 20 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தால் விவசாயி என்ன செய்வான்? தண்ணியை நீங்கள் மேற்கொண்டு இழுத்தீங்கன்னா உப்பு தண்ணியாக வரும். உப்பு தண்ணியாக வந்தால் விளையாது. அப்போ என்ன பண்ணலாம்?
அப்போ கடந்த ஆட்சி காலத்துல இந்த திட்டங்கள் இருந்துச்சு. இப்போ நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, நீங்க காலை உணவு திட்டம் கொண்டு வந்தீங்க. அது சிறப்பான திட்டம் மீண்டும் தொடர்கிறது. அதே மாதிரி தான் நாங்களும் கொண்டு வரோம். அப்ப எதற்காக ஸ்டிக்கர் ஒட்டுறீங்கன்ற கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்றாரு. ஏன் பேரை மாத்துறீங்க? ம். அதுக்கே எல்லாத்துக்கும் வெற்றி வெற்றின்னு பேரை மாத்தினா கேட்கத்தானே செய்வாங்க. அது என்னமோ நீ கொண்டு வந்த மாதிரி பண்றீங்கல்ல. இவர்கள் ஏதோ இவங்களா உருவாக்குன மாதிரி தங்கள் இன்னொருத்தனோட உழைப்பை தனக்காக பயன்படாத ஒரு சுரண்டல் அது. நீங்க ஸ்கீமை கண்டினியூ பண்றோங்கிறது வேற விஷயம். இப்போ திமுக ஆட்சியில் புரட்சி தலைவர் சென்ட்ரல்னு இருந்துச்சு, எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல்னு இருந்துச்சு. அந்த சென்ட்ரல் மெட்ரோ பேரை மாற்றலை, அப்படியே தான் இருக்குது, புரட்சி தலைவர்னு சேர்த்து அந்த பேரில் தான் இருக்குது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கட்டுனது கலைஞர் கருணாநிதி. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலையை பார்த்து ஜெயலலிதா கல்வெட்டை வச்சாங்க. ஜெயலலிதா பேரில் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்னும் அம்மாவோட அதே பேரில் தான் இருக்குது. அவங்க அதெல்லாம் மாற்றலைல்ல. அந்த நாகரிகத்தை ஸ்டாலின் ஃபாலோ பண்ணார். இதை வந்து நீங்கள் மாற்றுறதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்ககிட்ட அந்த நாகரிகம் இல்லைங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. அந்த உரிமை எல்லாருக்கும் இருக்குது தானே. ஆனால் விஷயம் என்னென்னா, இன்றைய பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கொடுத்தீங்களா? ஸ்டிக்கர் ஒட்டினாலுமே பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை புதிய கொண்டுவாங்க. அதுவும் இல்லை, புதுசான பிரச்சனைக்கு பழசை மாத்துறீங்க சரி, பழசா அவங்க உருவாக்குன ஒன்றுக்கு நீங்கள் எடுத்து ஓனர்ஷிப் எடுக்கிறீங்க, அதை சுட்டி காட்டுறாங்க, அது போகட்டும். புதிய பிரச்சனைக்கு, இந்த வருஷம் உருவாயிருக்க பிரச்சனைக்கு, இந்த வருஷம் தான் தண்ணி வரலை, 50 வருஷத்தில் இவ்வளவு குறைவான அளவு 1 டிஎம்சி கூட தண்ணி வராத சூழ்நிலை இன்னைக்கு தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? 3 மாதமாக வரல. இன்னும் கிடையாதுக்கு வந்து தஞ்சாவூருக்கு தண்ணி, மேட்டூரில் தண்ணி திறக்கல. நீங்கள் 15ஆம் தேதிக்கு மேலே திறக்கணும்னா 15ஆம் தேதிக்கு பிறகு திறந்தா அதனால் வரப்போகிற இழப்புகளுக்கு நீங்கள் விவசாயிக்கு இழப்பீடு இல்லை, கூலி விவசாயிக்கு இழப்பீடு இல்லை. போர்வெல் இல்லாதவன் என்ன செய்வான்? இது வரைக்கும் தான் சொன்னாங்களா? போர்வெல் இல்லாத ஒரு விவசாயி 1.5 ஏக்கர் சராசரியாக ஒரு விவசாயிக்கு இருக்குது இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு விவசாயிக்கு போர் இருக்கும். எல்லா இடத்துலையும் வயலுக்குள்ளே போய் போர்வெல் போட முடியாது. போர்வெல் இல்லாத விவசாயி நிலத்தை தரிசாக போட்டிருக்கான். அவனுக்கு என்ன நீங்கள் தரப்போகிற பரிகாரம் என்ன? அதை பற்றி எதுவும் பேசுனாங்களா? விவசாயிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் கோரிக்கைகள் அதை கேட்கல. இதுதான் முக்கியமான பிரச்சனை, ரொம்ப முக்கியமான பிரச்சனை. நீங்கள் அங்கே தான் கேட்கணும். அவனோட சிக்கல் என்னன்னு அங்கே இருந்தால் தான் தெரியும். நிலம் மேட்டில் இருந்தால் ஒரு பிரச்சனை இருக்கும், நிலம் பள்ளத்தில் இருந்தால் வேற ஒரு பிரச்சனை இருக்கும். நிலத்தடி நீரை பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய உறிஞ்சினாங்கன்னா ஒரு பிரச்சனை வரும். இதவே நீங்கள் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற சாயக்கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட ஊர்களில் இருக்கிற விவசாயிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இதுவே வேற ஒரு ஊரில் அந்த தென்னை மரத்தில் வண்டு வந்ததுன்னு அவனுக்கு ஒரு வேற பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு தர வேண்டிய தீர்வு வேறு, அவங்களுக்கு தர வேண்டிய தீர்வு வேறு. நீங்கள் மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு பேரை வச்சுட்டு ஒன்று கொடுக்கறதுனால இல்லை, அவங்கள கூப்பிட்டு பேசணும். அவனுக்கு அந்த நம்பிக்கை வரணும். நான் அடுத்த வருஷம் இந்த விவசாயத்தில் இறங்கலாம், வயலில் கால் வைக்கலாம், அவன் இறங்கணும். நான் எல்லாத்தையும் நீங்களே தலைகீழ மாற்றுங்கிறதுலாம் என்னுடைய கோரிக்கை இல்லை. ஆனால் இது எக்ஸ்ட்ராடினரி பட்ஜெட்டு, கோட்டு போட்ட விவசாயி, இதெல்லாம் தான் டூ மச். அது இந்த பில்டப்புக்கு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அண்ட் விவசாயிகள் கைவிடப்பட்டுட்டாங்கன்றதான் என்னோட கருத்து. இல்லை, அவங்க இந்த மாதிரி விவசாயிகளை கூப்பிட்டு கேட்கலன்னா அந்த மாதிரி தூண்டுதலின் பேரில் போராடுறாங்கன்ற சில விஷயங்களை சொன்னதால் அவங்களால கூப்பிட்டு பேச முடியல. இல்லை, விருப்பமே இல்லை. நீங்கள் என்ன செய்வீங்க? பட்ஜெட் அலோகேஷன் வேணும். அதில் வந்து விவசாயியோட அடுத்த பிரச்சனை என்ன வரப்போகுது? உரத்தட்டுப்பாடு வரும். உரத்தட்டுப்பாடு வந்தால் அந்த உரத்தட்டுப்பாடை சரி செய்யுங்கள். இவர் போய் உரம் வாங்கிட்டு வர முடியுமா கல்ஃப்லேருந்து? முடியாது. உரம் கேட்க வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட சண்டை போட முடியுமா? விவசாயியை கூப்பிட்டு கேட்டால் பிரச்சனை அங்கே போகும், டெல்லிக்கு போகும். டெல்லியை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னா, டெல்லியை காயப்படுத்தாமல் இருக்கணும்னா நீங்கள் விவசாயியை கூப்பிட்டு கேட்கக்கூடாது. சண்டை போட முடியுமான்றதை தாண்டி சண்டை போட தயாராக இல்லை. ரெண்டாவது, நீ தானே சொன்னேன்னு அவன் கேட்பான். எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுற நீ தானே சொன்ன, ஏன் பண்ணலைன்னு அவன் கேட்பான். பதில் இருக்கா அவங்கள்ட்ட? ஸோ இவங்க கூப்பிட மாட்டாங்க. இது இவர்களுடைய இயல்பு. இவங்கள மட்டும் இல்லை, நீங்கள் எழுதி வச்சுங்க, ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மாணவர்கள் அல்லது பிற பிரிவினர், சுயதொழில் செய்வோர், அந்த எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர்ஸ், அவங்க யாராவது பேசுனாங்களா? அரசாங்கம் பில்லு 2 மடங்கு 3 மடங்கு வருதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள யாராவது கூப்பிட்டு பேசுனாங்களா? ஒரு இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் ஏதாவது பண்ணாங்களா? அல்லது அதிகமான மின் கட்டணத்தை நாங்கள் திருப்பி கொடுப்போம்னு ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே இல்லை. விவசாயிகள்னு இல்லை, பட் விவசாயிகள் நிலைமை வந்து ரொம்ப வேர்ஸ்டாக இருக்குது. நிலைமை தான். அப்போ அவங்க வந்து அந்த நிலத்தை சும்மா போட்டு வச்சாலும் நஷ்டம், நீங்கள் பயிர் பண்ணி தண்ணி இல்லைனாலும் கஷ்டம். அதனால் அதிகம் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பது அவங்க தான். அவங்களுக்கு உண்டான எந்த பரிகாரமும் இல்லாமல் சும்மா வந்து இந்த வாழை மரத்துக்கு மட்டும் கொடுக்குற அந்த ஸ்கீம் மாதிரியான லேசாக மேலோட்டமாக தெளிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. நேரடியாக அவர்களுக்கு பணம் போகலைன்னா, இதை நீங்கள் வெவ்வேறு பேர்களில் வச்சு சொட்டு நீர் பாசனத்தை பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு புது புது ஸ்கீம்னாலெல்லாம் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை. இதை பருத்தி உற்பத்தியை புரட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு
அதுக்கு ஒரு 20 கோடி அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக்கலாக இல்லாஜிக்கலான ஒன்று. அதனால பெரிய மாற்றம்னு ஒன்று வந்துடாது, பேருக்கு ஒன்று போகும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா சோயாபீன்ஸு இந்தியாவில் விளையிறத விட ஒரு ஏக்கருக்கு விளைச்சல் அமெரிக்காவில் 3 மடங்கு அதிகம், தென் அமெரிக்காவில் 4 மடங்கு அதிகம். அப்போது அவன் நம்மளை விட 3 மடங்கு மலிவான விலைக்கு அவன் விற்பான். நம்மளால் அதை விற்க முடியாது, அந்த அந்த விலைக்கு உற்பத்தி பண்ண முடியாது, 3 மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போது ஒரு மாடர்ன் ப்ராப்ளம் இருக்குன்னா மாடர்ன் சொல்யூஷன் இருக்கணும். மாடர்ன் சொல்யூஷன் வேணும்னா உங்ககிட்ட ஒரு ரிசர்ச் டீம் இருக்கணும். நீங்கள் பிரச்சனை என்னன்னு, நோய் என்னன்னு தெரிஞ்சால் தானே உங்களுக்கு மருந்து என்னன்னு செய்ய முடியும். அதனால் இந்த மெக்கானிசம் தான் பிரச்சனை. ஒதுக்கீடு அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒன்றை குறைச்சி உங்களுக்கு முக்கியமானது எதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு இடத்துல குறைச்சி இன்னொரு இடத்துல அதிகப்படுத்தலாம். நீங்கள் கேட்க தயாராக இல்லை, நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை காப்பாற்ற தயாராக இல்லை. உங்களுக்கு விவசாயிகள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது முதல்வரை விவசாயின்னு சொல்லி பாராட்டுறது தான் தேவையாக இருக்குது. ஏற்கனவே போட்ட ஸ்கீமுக்கு பேரை மாற்றி புதுசாக பெயிண்ட் அடித்து நீங்கள் உங்களோட மாதிரி காட்டிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த விவசாய பட்ஜெட்டை பயன்படுத்தியிருக்கீங்கிறது தான் நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனாக இருக்கும். இதில் நிச்சயமாக சொல்ல இந்த வேளாண் பட்ஜெட் என்பது ஒரு பெயருக்குன்னா அவசரமாக ரெடி பண்ணி ஒரு சமர்ப்பிக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்களே தவிர ஆழமாக ஒரு புரிதலோடு எந்த ஒரு ஆராய்ச்சியுமே இல்லாமல் அறிவுறுத்தலும் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம், மறுகாலத்தில் விவசாயிகள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அதற்கு எப்படி இந்த அரசு ரியாக்ட் பண்ண போகிறான்ற பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.